செய்திக்கு நேரம் நம்ம கடந்து செல்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நாம் கொஞ்ச நேரம் வசனத்தை தியானிப்போம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை நீங்கள் பெறாமல், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தர்ப்பப்படுத்துங்க. புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். The spirit you received brought about your adaptation to sonship. அல்லேலூயா. புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? பெற்றிருக்கிறீங்க. 2 விதமான ஆவிகள் இந்த உலகத்தில் கிரியை செய்கிறது. 2 விதமான ஆவிகள். அதில் அந்த வசனத்தில் 2 விதமான ஆவிகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. அதில் முதல்ல சொல்லப்படுகிற ஆவி என்ன ஆவியா? நீங்கள் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பார்த்தீங்களா? என்ன ஆவி நீங்க பெறல? அடிமைப்படுத்துகிற ஆவியை நீங்க பெறல. அடிமைப்படுத்துகிற ஆவி, அது பயமுறுத்துகிற ஆவி. பிசாசு யோவான் 10:10 ஆண்டவர் சொல்றாரு, அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அண்டி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. 2 விதமான ஆவிகள். There are 2 types of spirit. 2 விதமான ஆவிகள். அதில் முதல்ல ஒரு வித ஆவி இருக்கு. அது நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை திருடும், சமாதானத்தை திருடும், தைரியத்தை திருடும். உங்களுடைய தைரியம், உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய நம்பிக்கை எதில் இருக்குதோ அதை திருடுவான். உங்கள் உள்ளத்திலிருந்து, உங்கள் வாழ்க்கையிலேருந்து, உங்கள் குடும்பத்திலேருந்து, உங்கள் தொழிலிருந்து அதை திருடுவான். அவன் எதுக்கு திருடுறான்னா, அவன் திருடவும், அடுத்தது கொல்லவும், அடுத்தது அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கு வரான். அதான் பிசாசுனுடைய ஆவி, அசுத்த ஆவி. அப்போ நமக்குள்ள ஏதோ ஒரு பயம் நமக்குள்ள அடிக்கடி வருது அப்படின்னு சொன்னால் அவன் உங்களை தொந்தரவு பண்ணுறான்னு அர்த்தம். அந்த ஆவிகள் நம்மளை தொந்தரவு பண்ணுறதுன்றதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏதோ ஒரு பயம், கலக்கம், ஒரு வெறுமை, ஏதோ ஒன்று நம்மை தாக்குது அப்படின்னா நம்ம புரிந்து கொள்றதுக்கு தான் அந்த வசனத்தை அவர் சொல்கிறாரு. அவன் திருட வரான், உங்களை திருடுறான், உங்களை பயமுறுத்துகிறான். அதனால தான் சீஷர்களை பார்த்து ஆண்டவர் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை சொல்லிகிட்டே இருந்தார். என்ன வார்த்தை? பயப்படாதிருங்கள். ஆனால் இயேசு சொன்னார், அடிக்கடி அவர்களை பார்த்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்கன்னு சொன்னால் பயப்படுத்துகிறது அசுத்த ஆவி என்பதை ஆண்டவர் திரும்ப 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 சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இப்போ விசுவாசிகளாக நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பயப்படுகிற ஆவியை நீங்கள் என்ன பண்ணல, பெறலை. பயப்படுத்துகிற ஆவி இல்லை. அழகாக சொல்ல, நீங்கள் பயப்படுகிறது ஆவியை நீங்கள் பெறலை. அடுத்தது 2வது அடிமைப்படுத்துகிற ஆவியை நீங்கள் பெறலை. அடிமை உங்களை படுத்தவே முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை எந்த ஆவியும் எந்த விதத்தில் என்ன பண்ணக்கூடாதான், அடிமைப்படுத்தக்கூடாது. ஆனால் பிசாசனுடைய வேலை பயமுறுத்துவான், ஒரு காரியத்தில் அடிமைப்படுத்தி வைத்து விடுவான். இதாவது ஒரு காரியத்தில் அடிமைப்படுத்தி வைத்து விடுவான். அதனால தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 11:28 சொன்னார், அவன் எப்படி அடிமைப்படுத்துவான், அங்கிருந்து எப்படி விடுதலை ஆகணும்னு அங்கே சொன்னார் பாருங்க. பயப்படுகிற ஆவி, the spirit of fear. அது நம்மளை என்னென்ன பண்ணுது பாருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நீங்க எல்லாம் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதல் தருவேன். அப்போ உங்களை வருத்தப்பட்டு என்னத்தை சுமக்க வைக்கிறான்? பாரம் சுமக்க வைக்கிறான் பாருங்க. பயமுறுத்துகிறான், வருத்தப்பட வைக்கிறான், அது ஏதோ ஒரு பாரத்தை சுமக்க வைக்கிறான். ஏதோ ஒரு பாரத்தை நம்மை சுமக்க வைக்கிறான். நம்ம இருதயத்திலையோ இல்லை நம்ம வாழ்க்கையில். அவங்க இப்போ சாட்சி சொல்லும்போது சொன்னாங்க பாருங்க, வேலை செய்கிற இடத்துலையும் கஷ்டம்,
தொழிலையும் கஷ்டம், குடும்பத்திலையும் கஷ்டம், எல்லாத்திலும் கஷ்டன்றாங்க பார்த்தீங்களா. இது போல் ஒரு பாரத்தை நம்ம மேலே வைத்து விடுகிறோம். அந்த பாரத்தை எப்படி வைக்கிறான்னு சொல்லி அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க அழகா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, பார்த்தீங்களா, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பார்த்தீங்களா, அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். அங்கே இருங்க. இப்போ என்ன சொல்றாரு பாருங்க, அந்த பாரத்திற்கு ஒரு பாயிண்ட், ஒரு முக்கியமான காரியத்தை அங்கே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, என் நுகத்தை உங்கள் மேல் வைக்கிறேன். நுகம்னு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். மாட்டு வண்டி மறக்கக்கூடாது. இந்த மாட்டு வண்டி அந்த கழுத்தில் வைப்பாங்க பாருங்க, அது பேர் தான் என்னது? நுகம். ஒரு மாட்டை அந்த வண்டியில் வச்சு கட்டிடுவாங்க. நுகத்தை அந்த மேலே வச்சு கட்டின பிறகு பாருங்க, அது தப்பிக்கவே முடியாது. மாட்டு வண்டி ஓட்டுற சாலமோன் பேர் சிரிக்கிறார். அவர் நிறைய மாட்டு வண்டி ஓட்டி இருக்கிறார். கட்டிட்டா அது அந்த வண்டிக்கும் அந்த வண்டிக்காரருக்கு அது என்னவா மாறிடுது? அடிமையாய் மாறிடுது. அவர் எவ்வளோ பாரத்தை ஏற்றுனாலும் அந்த வண்டிக்காரர் ஓட்டுற இடத்துக்கு அது என்னத்தான் பண்ணணும்? ஓடியே ஆகணும். அவர் நல்ல வழியிலும் ஓட்டுவார், கரடு முரடான கிராமத்து பாதையில், மேடு பள்ளம் இருக்கிற பாதையில் ஓட்டிட்டு போவார். அது என்னால் இந்த பாரத்தை சுமக்க முடியாதுன்னு அதுக்கு சொல்ல தெரியாது. அதனால் மனிதர்கள் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அளவுக்கு அதிகமாக பாரத்தை போடுவோம். அதனால் சொல்லவும் தெரியாது. நம்ம ஆட்களுக்கு இந்த பாரத்தை இது இழுக்குமான்னு தெரியாது. எவ்வளோ வேணுமோ சில சமயங்கள் அது விழுந்து எழுந்திருக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்படியே விழுந்து எழுந்திருக்கும் மாடுகள், முடியாது. அதனால் சில சமயத்தில் இப்படி ஊட்டி மாதிரி இருக்கிறது, இப்படி மேட்டில் போனோன்னா மாட்டையே தூக்கும் பின்னாடி. அந்த அளவுக்கு பாரத்தை ஏற்றுவோம். இதுதான் நுகம். பிசாசு அதே போல தான் அளவுக்கு அதிகமான பாரத்தை அவங்க மேலே சுமத்தபடி ஏதோ ஒரு நுகத்தை வைத்து நம்மளை கட்டி விடுகிறான். பிசாசு மனிதர்களை நுகத்தை வைத்து கட்டி விடுகிறான். அதன் மேல் பாரத்தை ஏற்றுவோம். ஒவ்வொருத்தருடைய பலவீனங்களே அவன் அறிந்திருக்கிறான். இவங்க எதில் சிக்குவாங்க, எந்த நுகத்தை இவங்க மேலே நம்ம வைக்கலாம் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அந்த பலவீனத்தை பயன்படுத்தி கரெக்டாக அந்த நுகத்தை வச்சிருவான். வச்சுட்டா பாருங்க, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, ஏன் செய்கிறோன்னு அவங்களுக்கே புரியாது, புரியவே. உதாரணமாக குடிக்கிற ஆட்கள் ஒருத்தர் இருக்கிறாருன்னா, அவர் குடிக்கணும்னு விரும்பவே இல்லை, தெரியுமா உங்களுக்கு? டெய்லி குடிக்கிற மனுஷன் போய் பாருங்கள், அவன் குடிக்கணும்னு விரும்பவே இல்லை, ஆனால் அவனை அறியாமல் குடிக்கிறான். காரணம் என்னன்னா, பிசாசு அவங்க மேலே ஒரு நுகத்தை வைத்திருக்கிறான். அவங்க கைக்கு பணம் வந்த உடனே அந்த பிசாசு நேராக எங்கே தான் நடத்துவான்? ஒரு மாட்டு வண்டிக்காரர் அந்த வண்டியை ஓட்டுறது போல் அந்த நுகம் அப்படி நேராக அவங்கள அங்கே தான் கொண்டு போகும். வேறு எங்கேயும் அது போக விடாது, அழகாக அங்கே கொண்டு போய் விடும். ஒருத்தர் சீட்டு விளையாடுறதுல ரொம்ப பைத்தியமாக சில பேர் இருக்காங்க பாருங்கள். அந்த நுகத்தை பிசாசு அவங்க மேலே வச்சுருக்கிறான். பணம் வந்த உடனே அது வர்றதே இல்லையோ, வீட்டில் இருக்கிறது திருடுறது, மனைவி கிட்டதை சேர்த்து வச்சதை திருடுறது, அவங்க செய்கிறது அவங்களுக்கு புரியாது. பிறகு ஏன் செய்தேன்னு யோசிப்பாங்க. ஆனால் அதற்கு முன்பாக அந்த அடிமைத்தன நுகத்தில் அந்த பிசாசு அவங்கள வைத்து இருக்கிறதுனால அதுக்கு நேராக நடத்துவான். பணம்லாம் முடிஞ்சு போன பிறகு தான் அவன் அவங்கள விடுவான். அப்படித்தான் யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மனைவி பிள்ளைங்க குடும்பம்லாம் ஞாபகத்துக்கு வரும். அப்புறம் வெக்கப்பட்டு மெதுவாக வீட்டுக்கு வருவாங்க. பார்த்தா 2 நாள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். மறுபடியும் ஏதோ ஒன்று பார்த்த உடனே நேராக அங்கே தான் போவான். இந்த குதிரை ரேஸில் பாருங்கள், ஊட்டியில் அது மிக மோசமான ஒரு செகண்ட் அப்படியே அவங்கள விட்டா போதும், நேராக அங்கே தான் இருப்பாங்க. ஏன் அதை செய்கிறோன்றதே அவங்களுக்கு புரிவதில்லை, தப்பிக்க முடியல, அதிலிருந்து அவங்களால விடுவிக்கப்பட முடியல. ஏன்னு சொன்னால் இதான் ஆண்டவர் சொல்ல, அவன் ஒரு நுகத்தை வைத்திருக்கிறான், அவங்க மேலே கரெக்டாக கட்டி வச்சிருக்கிறான். அதுக்கு நேராக அவங்களை வழி நடத்துவான். அவங்க வழி நடத்தி அவங்கள என்ன பண்ணுறான்னா அடிமைப்படுத்துவான்னாரு. அதுக்கு அடிமைகள் ஆண்டவர் சொல்றாரு, பாவம் செய்கிறவன் எதுக்கு அடிமையாக இருக்கிறான்?
பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். ஒருத்தக்கிட்ட கடன் வாங்கிட்டீங்கன்னா யாருக்கு அடிமையாக இருக்கிறான்? கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாக இருக்கிறான். பார்த்தீங்களா? அது போல தான் பிசாசனுடைய வேலை. நம்மளை அப்படி தான் அடிமைப்படுத்தி நம்மளை கஷ்டப்படுத்துறது தான் அவனுடைய அந்த ஆவியினுடைய வேலைங்கிற. வேதத்தில் நிறைய நம்ம பார்க்குறோம். லேகியோன் அப்படின்னு ஒரு பிசாசு, 6000 பிசாசு ஒருத்தவங்க பிடிச்சிச்சு பாருங்க. ஒரே மனுஷன் எத்தனை பிசாசு? 6000 பிசாசு. இப்படி நினைச்சு பாருங்க. அவன் ட்ரெஸ்ஸே போட மாட்டேங்கிறான், வீட்டில் தங்க மாட்டேங்கிறான், சங்கிலிகளினால அவனை கட்ட முடியல, கல்லறையில் போய் தான் குடியிருக்கிறான். அப்படி மனுஷனை அலைக்கழிக்கிற அந்த ஆவி, அடிமைத்தனத்தின் ஆவியை குறித்து தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் அப்படிப்பட்ட ஆவிகளை என்ன பண்ணல? பெறல. அப்படிப்பட்ட ஆவிகள், அந்த உங்களை அடிமைப்படுத்தவும் உங்களை பயப்படுத்துகிற ஆவிகளை நான் உங்களுக்கு தரலை அப்படின்னு ஆண்டவருங்க சொல்ல. அப்போது அந்த ஆவிகளை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம். அந்த பிசாசுகளை குறித்து நீங்கள் அறிந்திருக்கணும். இப்படிப்பட்ட சில சமயம் தேவ பிள்ளைகளை கூட அது பயமுறுத்தும், தேவையில்லாத ஒரு அவிசுவாசத்தை உண்டாக்கும். அது உங்கள் மேலே நுகத்தை வைக்காமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் இருதயத்தில் அப்படி ஒரு பயத்தை, உங்கள் சிந்தையில், உங்கள் பார்வையில் நீங்கள் ஒரு ஏதோ ஒன்றை பார்த்துட்டா அதை பார்த்து பயப்படுத்தி உங்களை மீண்டும் சோர்வுக்குள்ளே கொண்டு போகிற வேலையெல்லாம் இந்த பிசாசு செய்வான். அதனால் அந்த ஆவிகளை குறித்து நீங்கள் அறிந்திருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஏசு அந்த மத்தேயு 11:29 சொன்னார். அந்த ஆவி, அந்த நுகத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படணும், தப்புவிக்கப்படணும்னா என்னுடைய நுகத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க? ஏற்றுக்கொள்ளுங்கன்னாரு. அப்போ 2 நுகம்தான். அங்கே பிசாசு வைக்கிற நுகம் பாரமாக இருக்கும், ஆனால் இயேசு வைக்கிற நுகம் எப்படி இருக்கும்? நாங்கள் சொல்றாரு பாருங்க. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். அதான் ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் உள்ள வித்தியாசம். அவன் பாரத்தை வைக்கிறான், ஆனால் ஆண்டவர் ஒரு பாரத்தை நம்ம மேல ஒரு நுகத்தை கட்டுறார். அவரும் நம்மை அடிமைப்படுத்தி நடத்தத்தான் விரும்புகிறார், அவருக்கு கீழ்ப்படிய வைத்து நடக்க விரும்புகிறார். ஆனால் அவர் நம்ம மேல வைக்கிற பாரம் எப்படி இருக்குமா? லெகுவா இருக்கும், மெதுவா இருக்கும். மாட்டு வண்டியில் பாரத்தை போடுறவன் மாடு கட்டிக்க டமால்னு போடுவான், மூட்டையை தூக்கிட்டு வண்டியில் டமால்னு போடுவான். வண்டியே குலுங்கும், மாடு எல்லாமே குலுங்கும், வேகமாக போடுவான் அந்த பாரத்தை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் போடுற பாரம் எப்படி இருக்கும்? மெதுவாக இருக்கும். உங்களுக்கு வலிக்கக்கூடாது, நீங்கள் பாரப்படக்கூடாது, நீங்கள் கண்ணீர் விடக்கூடாது, நீங்கள் அழக்கூடாது, வேதனைப்பட்டு விடக்கூடாது. மெதுவாக அந்த பாரத்தை வைக்கிறார். லெகுவானதை, வெயிட் இல்லாததை வைக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு உண்டு. அல்லேலூயா. அதனால அவர் என்ன சொல்றார்? தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 28 அது செய்தியில் முடிஞ்சதா? கடைசி வரைக்கும் முடிஞ்சதா? அந்த லெகுவானதை, அந்த பாரம் இல்லாததை தருகிற ஆவியானவர் தேவன் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆனால் அதே இந்த அசுத்த ஆவி பாருங்க, அவன் நமக்கு எதை கொடுக்குறான்னா பயத்தை கொடுக்குறான். அடுத்தது ஒரு காரியத்தில் அடிமைப்படுத்தி விடுகிறான். ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம அடிமையாக இருக்க பண்ணுகிறது தான் பிசாசனுடைய காரியமாக இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போய் எகிப்தில் அடிமைப்படுத்தி அவங்களை செங்கலை இருக்க வைத்து தேவனுடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்தினான். பார்த்தீங்களா? அதே தான் இன்றைக்கும் யாரை விளங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஏன்னா சுதந்திரமாக இருக்காங்க, இவங்க சந்தோஷமாக இருக்காங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, இயேசு வந்தால் இவங்களை பறந்து போயிடுவாங்க. அதனால் இவர்களை நம்ம விட்டுவிடக்கூடாது, ஏதோ ஒன்றை இவங்களை கட்டி வைக்கணும், இவங்களை பாரப்படுத்தணும், இவங்களை அடிமைப்படுத்தணும் என்பதற்காக தான் இந்த உலகத்தில் பலவிதமான காரியங்களை அவன் நம்மை அடிமைப்படுத்தி நடத்துகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அதுதான் அடிமைப்படுத்துகிற ஆவி. என்ஸ்லேவிங் ஸ்பிரிட், அடிமைப்படுத்துகிற அந்த ஆவி. வாசிங்க எபேசியர் 2:11-13 வரைக்கும் வாசிங்க. நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக எப்படி அவன் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான் அப்படின்னு அந்த வசனங்கள் சொல்லுது பாருங்க. ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியராய் இருந்து, பாத்தீங்களா? நம்மள முன்னே மாம்சத்துல எப்படி இருந்தோம்? ஆவியில இல்ல, மாம்சத்துல இருந்தோம். ரட்சிக்கப்படாம இருந்தோம். இயேசுவை விட்டு புறஜாதிகளை நம்ம இருக்கும்போது
மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும், பாத்தீங்களா, கிறிஸ்துவை அறியாம இருந்ததுனால இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும், பாத்தீங்களா, இந்த இயேசுவினுடைய ஆசீர்வாதங்கள் அபிஷேகம் இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் எப்படி இருந்தோம்? புறம்பானவர்களாய் பிசாசு நம்மை வைத்திருந்தான். வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும், வாக்குத்தத்தம் உடன்படிக்கை எதுவுமே நம்ம வாழ்க்கையில வேலை செய்யாதப்போ, ரட்சிக்கப்படாதவர்களுடைய வாழ்க்கையில இந்த வேதத்துல சொல்லப்பட்ட எந்த வாக்குத்தத்தத்துக்கும் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருந்தோம்? புறம்பானவர்களாய் அந்நியர்களாய் பிசாசு நம்மை வைத்திருந்தான். அடிமைப்படுத்தி ஏதோ ஒன்றில் நம்மை கட்டி வைத்து இதுரை நம்ம பார்க்க முடியாதபடி அவன் வைத்திருந்தான். நம்பிக்கை இல்லாதவர்களும், நம்பிக்கை இல்லை, நமக்கு பரலோக நம்பிக்கை இல்லை, மறுரூபமான்ற நம்பிக்கை இல்லை, இயேசு வருகிறார்ன்ற நம்பிக்கை இல்லை, எந்த நம்பிக்கையும் அப்போ இல்லை. ஏதோ வந்தோம் வாழ்ந்தோ போனோம், அதுதான் பாருங்க, ஏதோ சாப்பிட்டோமா தூங்கணுமா ஏந்திரிச்சோமா வந்தோமா போனோமான் இருந்தமே தவிர, அதை தவிர நம்ம அடுத்தது இயேசு வருகிறார், மறுரூபமாகணும், பரலோகத்துக்கு போகணும், ஜெபிக்கணும், ஆத்மாதாயப்படுத்தணும், இப்படிலாம் எந்த காரியமும் நம்ம சிந்தையில் வரவே வராது. எல்லாத்தையும் அப்படியே மூடி பிளாக் பண்ணி வச்சுட்டான். இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமா இருந்தீர்கள் என்று. இந்த உலகத்தில் நம்ம யார் அற்றவர்களா இருந்தோம்? தேவன் அற்றவர்களா இருந்தோம். அப்ப யார் கூட இருந்தோம்? பிசாசோட கூட இருந்தோம். அவன் ஏதோ ஒரு நுகத்தை வச்சு நம்மளை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல நடத்தி கொண்டிருந்தான். எல்லாரும் சாட்சி சொல்லுங்கன்னா சொல்வீங்க, நான் முதல்ல அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், இதுக்கு அடிமையா இருந்தேன், அதுக்கு அடிமையா. இதுதான் அவனுடைய வேலை. ஏதோ ஒன்றில் நம்மை அடிமைப்படுத்தி தேவன் அற்றவர்களாய் ஆண்டவருக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாம நம்ம நடத்தி கொண்டு அவன் போய் கொண்டு இருந்தான். தேவன் அற்றவர்களாய் இருந்தோம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள், இப்ப எப்படி பாருங்க, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள், இப்போ நீங்க கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஆமென். கிருபையினாலே இயேசுவின் இரத்தத்தினாலே இப்ப எங்க வந்துட்டீங்க? சமீபமா வந்துட்டீங்க, பக்கத்துல வந்துட்டீங்க. அந்த நுகத்தை கர்த்தர் முறித்து அந்த பாவத்தை மன்னித்து அந்த அக்கிரமங்களெல்லாம் கர்த்தர் நீக்கி இன்றைக்கு அவர் கிருபையினாலே இரக்கங்களினாலும் நம்மை இழுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் பக்கமாக இரத்தத்தினாலே நம்ம வந்திருக்கிறதுனால இப்போ நீங்கள் பயப்படுகிற ஆவி உங்களுக்குள்ள இல்லை. இனி உங்களை அடிமைப்படுத்துகிற ஆவி உங்களை அடிமைப்படுத்த முடியாது. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். அதே கொலோசியர் 1:21 வாசிங்க. முன்னே அந்நியராயும், பார்த்தீங்களா, திரும்ப வருது பாருங்க. முன்னே அப்படின்னா எப்போ? அது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே நீங்கள் எப்படி இருந்தீங்க? அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்தீங்க. துர்க்கிரியைகளினாலே மனதில் ஆண்டவருக்கு எப்படி இருந்தோம்? சத்துருக்களாய் நாம் இருந்தோம். ஆண்டவருக்கு பிசாசு ஒரு சத்துருன்னா நாம ஒரு சத்துரு சொல்றாரு பாருங்க. ரட்சிக்கப்படாம நீங்க சிந்த பாவத்துல ஆண்டவருக்கு எப்படி இருந்தீங்க? சத்துருவா இருந்தீங்க. உங்களையும் பரிசுத்தராகவும், பாருங்க, அப்படிப்பட்ட சத்துருக்களா இருந்த நம்மை கர்த்தர் என்ன பண்ணிருக்காரா? பரிசுத்தராயும் குற்றமற்றவர்களாகவும். இப்ப எப்படி இருக்கிறீங்க? குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும். இப்ப நீங்க கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்னிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். முதல்ல ரத்தத்தினால ஒப்புரவாக்கினார். இப்ப காயங்களினாலே, அவர் சரீரத்தினாலே, அவர் காயப்பட்டதினாலே 3 காரியங்கள் அங்க ஆண்டவர் செய்திருக்கார் பாருங்க. அந்த வசனத்தை உங்களை பரிசுத்தராக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். குற்றமற்றவர்களை உங்களை மாற்றி இருக்கிறார். கண்டிக்கப்படாதவர்கள். இப்ப உங்களுக்கு நரக கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களை யாரும் நரகத்துக்கு தள்ள முடியாது. ஏன்னா அதற்கான தண்டனை யார் சரீரத்தில் வாங்கிட்டது? இயேசு வாங்கிட்டார். அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்க, மாம்சத்தில் அடைந்த மரணத்தினால இப்பொழுது நீங்கள் எப்படி ஆயிட்டீங்க? ஒப்புரவாயிட்டீங்க. பிசாசோடு கூட இருந்த நம்மை கர்த்தர் அவரோடு கூட ஒப்புரவாக்கும்படி சிலுவையிலே கர்த்தர் காயப்பட்டா அவருடைய தழும்புகளினால் நாம் என்ன ஆகிறோம்? குணமாகிறோம். ஆண்டவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிற நீங்க பயப்படக்கூடாதுங்கிறார். அல்லேலூயா. இப்போ நீங்க பயப்படுகிற ஆவி உங்களுக்குள்ள இல்லை, உங்களை அடிமைப்படுத்துகிற ஆவி உங்களுக்குள்ள இல்லை. எந்த ஒரு காரியத்தில் பிசாசு உங்களை என்ன பண்ண முடியாது, என்ன பண்ணக்கூடாது, அடிமைப்படுத்தக்கூடாதுன்றார். புரிதலுக்கு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 1 பேதுரு 2:10 வாசிங்க. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை. எல்லா இடத்திலும் திரும்ப என்ன வார்த்தை வருது? முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை. ஜனங்களாய் நீங்க இருக்கல. இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். பாத்தீங்களா, முதல்ல அவன் ஒரு நுகத்தை வச்சு அவன் இஷ்டத்துக்கு நம்மளை நடத்தி கொண்டிருந்தான். அவனுடைய ஜனங்களாய் இருந்தோம். இப்போ நீங்க எப்படி இருக்கிறீங்க?
அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். ஆண்டவருடைய ஜனங்களா இப்ப நீங்க இருக்கிறீங்க. முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் பாத்தீங்களா? இருந்தீர்கள். முன்னாடி நமக்கு ஆண்டவருடைய கண்ணுல என்ன இல்ல? இரக்கமே இல்லை. சாராயை குடிச்சிட்டு அங்கே விழுந்து கிடந்தோம், இங்கே உத வாங்கி கிடந்தோம், அங்கே வெக்கப்பட்டு கிடந்தோம். ஆண்டவர் இரக்கமே பெறாமல் நம்ம மறைந்து இருந்தோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களா. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. ஆண்டவருடைய கண்களை இப்போ இரக்கம் வருது. நீங்கள் இப்போ கடன் வாங்கி கஷ்டத்தில் இருக்கீங்கன்னே நீங்கள் ஆண்டவர் கைவிட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து இரக்கப்படுகிறார். தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் இப்போ என்ன பண்ணுறாரா? இரக்கப்படுகிறான். தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் எது செய்திருந்தாலோ ஆண்டவருடைய இரக்கம் நம்ம மேலே இப்போ வருது. ஆண்டவருடைய மனதுருக்கம் நம்ம மேலே வருது. ஏன்னா அவருடைய பிள்ளைகளாக இப்போ நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எப்படி நேசிக்கிறீங்களோ, உங்கள் பிள்ளைகள் தவறும்போது, உங்கள் பிள்ளைங்க தப்பு பண்ணும்பொழுது, உங்கள் பிள்ளைங்க உங்களை விட்டு போகும்போது எப்படி நீங்கள் கண்ணீர் விட்டு அழுது அவர்களுக்காக நீங்கள் பிரயாசப்பட்டு அவங்களை மீண்டும் மீட்டெடுக்கிறீர்களோ, அதே போல கர்த்தர் இன்றைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிற உங்க மேல, என் மேல கர்த்தர் இரக்கமாகவே இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. ஆனா அவனும் நம்ம மேல இரக்கமற்றவனா இருந்தான். கொல்றதுக்கு பார்த்தான். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். அதே அடுத்த வசனத்தில் இயேசு சொன்னாரு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதான் மத்தேயு 11:28-30 வரைக்கும் அங்கே நம்ம வாசித்தது. ஆண்டவர் அந்த நுகத்தை முறித்து, பிசாசனுடைய நுகத்தை முறித்து அவர் ஒரு புது நுகத்தை கர்த்தர் நம்ம மீது வைத்திருக்கிறார். அந்த நுகத்திற்கு நம்ம கீழ்ப்படிஞ்சா போதும். ஹல்லேலூயா. அதுலேருந்து வெளியே வர நம்ம விரும்பக்கூடாது. கர்த்தர் வைத்து அந்த நுகத்தின் மேலே நம்ம இருக்கணும். அதுதான் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. குமாரன் விடுதலையாக்கின மெய்யான விடுதலை. பிதாவாகிய தேவனுடைய அபிஷேகம் சகல நுகங்களையும் என்ன பண்ணும்? முறிக்கும். இன்னைக்கு ஏதாங்கிலும் பிசாசு உங்க மேல நுகங்களை வைத்திருந்தானா இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, அதை முறிப்பார். அந்த நுகத்தை ஆண்டவர் முறிச்சிருவார். அவ்வளோதான். அதை இந்த கர்த்தர் நம்ம விடுதலை ஆக்கிடுவான். அதை நீங்கள் கேட்கணும். ஆண்டவரே, நான் ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தாலும் என் மேலே பிசாசு என்ன பண்ணுறான்? ஒரு நுகத்தை வைத்து அவன் என்ன நடத்துகிறான். அது யாருக்கு தெரியல, யாருக்கும் அது புரியல. ஆனால் உங்களுக்கு தெரியும். அவன் எந்த நுகத்தை என் மேலே வைத்திருக்கிறான்றது உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, இந்த காலவெளியில் இந்த செய்தியின்படி, இந்த வார்த்தையின்படி, இந்த வசனத்தின்படி சாத்தான் என் மேலே வைத்திருக்கிற அந்த நுகத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க? முறிச்சிருங்க. அதை முறித்து போடுங்க. ஆண்டவரே, உங்கள் நுகத்தை சுமக்கும்படி நான் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் கொடுத்து பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் அந்த நுகத்தை முறிப்பார். அதுலேருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். கர்த்தர் அவருடைய நுகத்தை வைப்பார். மெதுவாக உங்களை நடத்துவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். முன்னே நாம் அடிமைகளாக இருந்தோம். ஒன்ஸ் we were slaves. ஹல்லேலூயா. நம்ம ஒரு காலத்தில் அடிமையாக இருந்தோம். ஆனால் இப்போ நீங்கள் அடிமைகளாக இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். மீண்டும் ரோமர் 8:15 மறுபடியும் வாசிங்களேன். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஹல்லேலூயா. ஸ்பிரிட் ஆஃப் சன்ஷிப். ஹல்லேலூயா. இன்னொரு ஆவி இருக்கு. அந்த ஆவி பேர் என்னது? சத்தமா சொல்லுங்க. புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அதை நீங்க பெற்றிருக்கிறீங்க. இப்ப ரோமர் 8ஆம் அதிகாரம் 16-14. முதல் 16 வாசிங்க, அடுத்தது 14 வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று, நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இப்ப புத்திர சுகாரத்தின் ஆவினா என்ன அர்த்தம் சொல்லுங்க? இங்கிலீஷ்ல அது கரெக்டா வந்துருச்சு, சன்ஷிப். அப்போ தமிழ்ல என்ன அது? அவருடைய பிள்ளைகள். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. நீங்கள் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை என்று பெறுகிறீர்களோ அன்றைக்கு தான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றும் ஆவியானவர் நமக்குள்ள வந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். For those who are led by the Spirit of God are the children of God. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற்றுவதற்கு தான் அபிஷேகத்தை தருகிறார். என்றைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்று
அபிஷேகம் பெறுகிறீர்களோ அன்றிலிருந்து நீங்கள் யாருடைய பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைகள். அதுதான் அங்கே அந்த அபிஷேகத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது புத்திர சுகாரத்தின் ஆவி பெற்றீர்கள். புத்திர சுகாரனா பிள்ளைகள், பிள்ளைகள் ஆயிட்டீங்க. அபிஷேகம் பெற்றுக்கிறவங்கள ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகம் பெறாதவங்களாம் சீக்கிரமாக நீங்கள் அபிஷேகம் பெற்றாதான் உங்களை என்ன கணக்கில் நீங்கள் வர முடியும்? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆகும்படி பாருங்கள். அந்த ஆவிக்கு இந்த ஆவிக்கு வித்தியாசம் பார்த்தீங்களா? அந்த அசுத்த ஆவி வரும்பொழுது அவன் அடிமைப்படுத்தி நம்மை கொன்று நம்மை நாசப்படுத்த வந்தான். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஃபர்ஸ்ட் அவருடைய பிள்ளையாய் மாற்றுகிறார். அப்படின்னா தகப்பனுடைய தாயினுடைய அன்பை விட வேற ஒரு அன்பு உலகத்தில் உங்களுக்கு கிடைக்காது. அல்லேலூயா. அப்போ அதை தான் அங்கே குறிப்பிடுகிறார். ஒரு தகப்பனாக கர்த்தர் நமக்கு மாறுகிறார். முதல்ல அபிஷேகம் பெற்றுட்டீங்கன்னா அடுத்தது நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். எத்தனை பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? அந்த நுகத்துக்கும் இந்த நுகத்துக்கும் வித்தியாசம் பாருங்க. அந்த ஆவிக்கும் இந்த ஆவியானவருக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க. அந்த அசுத்த ஆவி வந்தால் பயமுறுத்தும், உங்களை அடிமைப்படுத்தும். ஆனால் இந்த ஆவியானவர் வந்தால் உங்களை அப்பா போல நடத்துவான். தகப்பனை போல ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். ஹல்லேலூயா. ஆவியானவர் வரும்போது உங்களை ஏந்துவார், உங்களை சுமப்பான், உங்களை தப்பு வைப்பான். எல்லா சத்துண போராட்டத்தில் இருந்தோ, பிரச்சனைகளில் இருந்தோ, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களில் இருந்தோ தப்பு வைத்து கொண்டே இருப்பான், விடுவித்து கொண்டே இருப்பான். யோசேப்பு போல குழியில் தள்ளினாலும் தூக்கி எடுப்பார், ஜெயிலில் போட்டாலும் அது விடுதலை ஆக்குவார். எல்லா இடத்துல தப்பு வைப்பான், உங்களை கைவிடவே மாட்டான். அந்த ஆவின் அபிஷேகத்தில் அனுதினமும் நிரம்பி கொண்டே இருக்கிற அனுபவம் உள்ளவர்களாக நீங்கள் மாறினீங்கன்னா இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். புரிதல் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் பிள்ளைகளாய் இந்த அபிஷேகத்தை பெற்று நீங்கள் மாறிட்டீங்கன்னா நமக்கு என்னென்ன தராருன்றத சுருக்கமாக சொல்லி நம்ம ஜெபத்துக்குள்ளே நம்ம போவோம். பிள்ளைகளுக்கு என்ன தருவார்? வாட் வில் ஹி கிவ் டு த சில்ட்ரன்? என்ன தரார்? ரோமர் 8:15 வாசிங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு, திரும்பவும் நீங்க பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், நீங்க அடிமைத்தனத்தின் ஆவியை நீங்க நல்ல கவனிங்க. நீங்க யாருக்கும் என்ன இல்லை, நான் அடிமை இல்லைன்ற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் யாருக்கும் அடிமை இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் அடிமை. அல்லேலூயா. நான் இயேசுவின் அடிமை, யாருக்கும் அடிமை கிடையாது. யாருக்கும் நான் அடிமை கிடையாது. முதல்ல நம்ம வாழ்க்கையில் யாருக்கு தான் நம்ம அடிமைகள்? இயேசுவுக்கு தான் அடிமைகள். இன்னைக்கு பெண்கள் தினம் அப்படின்னு ஒன்று, பெண்கள் நீங்கள் என்ன பண்ணோம்? நீங்கள் யாருக்கும் அடிமைகள் இல்லை. தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. பெண்கள் இல்லைன்னா ஆண்கள் இல்லை. அதனால் உங்களுக்கு பெண்கள் தின வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. ஆமென். சரி, இப்போது முடிப்போம், செய்திக்குள்ளே நம்ம போவோம். அந்த வசனம் சொல்லுது, இந்த ஆவின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா பிள்ளைகள் ஆகும்படி உரிமையை கொடுப்பதற்கு அடுத்தது என்ன அங்கே வேத வசனம் சொல்லியிருக்குன்னா, இப்போதான் நீங்கள் ஆண்டவரை பார்த்து அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இந்த அபிஷேகத்தை பெற்ற பிறகுதான் நீங்கள் ஆண்டவரை பார்த்து பிதாவை பார்த்து என்னன்னு கூப்பிட முடியும்? அப்பான்னு கூப்பிடணும். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என்னே தேடி வந்து. எல்லா கரங்களை தட்டி எங்கோ முன்னாடி வாழ்ந்தோம். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என்னே தேடி வந்து, நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நீயலாய் மாறிவிட்டே, நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நீயலாய் மாறிவிட்டே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா
தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே அருமை இரட்சகரே நவரே. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்தணும். He gives authority to call அப்பா ஃபாதர். அல்லேலூயா. அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடத்தக்க ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறான். சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற தேவன், ஒருவரால் காணக்கூடாத சர்வ வல்லமையுள்ள தேவனை நீங்க சிம்பிளா என்னன்னு கூப்பிடலாம்? அப்பான்னு கூப்பிடலாம். அப்பான்னு கூப்பிடலாம். அப்பான்றது எத்தனை பெருமை, உரிமை அதில் இருக்க பாருங்க. அப்பான்றது எவ்வளவு உரிமை இருக்கு பாருங்க. இளைய குமாரன் வீட்டுக்கு திரும்பி வரும்போது பெரிய தம்பி கோச்சிக்கிட்டார். அப்போ அப்பா சொன்னார், அவன் மரித்து போனான், உயிர் தான் வந்திருக்கிறான், ஆனால் நீயோ கீழ்ப்படிந்து என் கூட இருக்கிற, எனக்கு உள்ளதெல்லாம் உனக்கு. அல்லேலூயா. அப்பாக்குள்ளதெல்லாம் உங்களுக்கு, பிதாவுக்குள்ளதெல்லாம் உங்களுடையது, பரலோகத்தில் இருப்பது பூரா நம்முடையது. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுது. அதுக்கு தான் அபிஷேகம் பெறுங்க, அபிஷேகம் பெறுங்க, அபிஷேகம் பெறுங்கன்னு சொல்றது. அந்த உரிமை, அப்பா பிதாவே அப்படின்ற உரிமை, அப்பாவுக்கு உண்டான சொத்து சுகங்கள் எல்லாத்துக்கும் உரிமை. நீங்கள் சம்பாதிக்கிற சொத்தெல்லாம் நாளைக்கு யாருக்கு தான் போகும்? இப்போ இங்கே இருக்கிற நீங்கள் இத்தனை பேர் என்ன எத்தனையோ பேர் அப்பா டாடி அப்படின்னால கூப்பிடுறீங்க. ஆனால் நாளைக்கு எனக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச சொத்தை கூட நான் ஐசக்கு எழுதி வைக்காமல் செத்து போயிட்டேன்னு வைங்க. நீங்களாம் கோர்ட்டில் போய் நானும் தான் அப்பான்னு கூப்பிட்டேன், நானும் தான் டேடின்னு கூப்பிட்டேன், நானும் தான் ஃபாதர்ன்னு கூப்பிட்டேன், அதனால் அந்த பாஸ்டுடைய சொத்தில் எனக்கும் பங்கு வேணும் அப்படின்னு கொடுத்துருவானா? ஆதார் கார்டு கொண்டு வா. உங்கள் ஆதார் கார்டில் யார் அவங்க பையன்னு பார்ப்போம், அவனுக்கு தான் அந்த சொத்துன்னு வரும். புரியுதா உங்களுக்கு? அதுதான் அப்பா பிதாவை. இயேசுவை பார்த்து எத்தனையோ பேர் அப்பா பிதாவேன்னு கூப்பிடலாம், ஆனால் அபிஷேகம் பட்டிருக்கிற உனக்கு தான் அவருடைய சொத்துக்கள் எல்லாம் கட்ட தருவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுது. அதுதான் அந்த ரெண்டு ஆவிகளுக்குள்ள வித்தியாசம் பாருங்க. அந்த அசுத்த ஆவி வரும்போது உங்களுடைய சொத்தெல்லாம் திருடலாம், ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அவருடைய சொத்தெல்லாம் நமக்கு தருகிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்தீங்களா? அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வர்றான், ஆனால் இந்த ஆவியானவரோ அந்த பிதாவுடைய எல்லா சொத்தையும் நமக்கு தர வருகிறார். எத்தனை ஒரு பாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிற பார்த்தீங்களா? அதனால் ஆவியில் நிரம்பிச்சோம் பண்ணுங்க, அபிஷேகத்தில் நிரம்பிச்சோம் பண்ணுங்க. ஆவியானவரை விட்டு விடாதீங்க. ஆதி அன்பில் நீங்கள் ஆண்டவரோடு கூட ஐக்கியமாயிருங்க. பூமி நிறைவும் கர்த்தருடையது, அவர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. வெள்ளியும் பொன்னும் அவருடையது, அவர் அவருடைய பிள்ளைகளாய் உங்களுக்கு தருவா. வானத்தின் நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை திறந்த தம்முடைய பிள்ளைகளுக்கு கட்ட தருவார். நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அடுத்து மத்தேயு 15:26 வேகமா வாசிங்க. அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. பாத்தீங்களா? பிள்ளைகளுக்கு அப்பம் தருகிறார். He gives bread for children. பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. அப்போ முதல்ல அந்த அப்பத்தை யாருக்கு தர விரும்புகிறார்? பக்கத்தில் பார்த்து உங்களுக்குன்னு சொல்லுங்க, எனக்குன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு தான். முதல்ல அபிஷேகம் பெற்ற உங்களுக்கு தான் தர விரும்புகிறார். அபிஷேகம் பெற்ற நமக்கு தான் அவருடைய சொத்து சுகங்கள், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், அவருடைய ஆகாரம் எல்லாத்தையும் ஆண்டவர் தருகிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்ல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால பிழைப்பான். அல்லேலூயா. நானே ஜீவ அப்பம். இயேசு அவரையே நமக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் அந்த அப்பத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணும்படி கர்த்தர் அவரையே நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் அங்க சொல்ல, பிள்ளைகளுடைய அப்பத்தை யாருக்கு போட மாட்டேன்? நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டேன். ரட்சிக்கப்படாதவங்களுக்கு, துன்மார்க்கர்களுக்கு, அவர்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் தர வேண்டார். நீங்க அபிஷேகத்தை பெறுங்க, ஆவியில நிரம்புங்க, ஆவியானவரை கனப்படுத்துங்க, ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசி வீட்டில் நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் அவருடைய சகல ஆசீர்வாதங்களையும் முதல்ல உங்களுக்கு தான் தருவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷம். இதுதான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறதுக்கான ரகசியம். ஆவியில தேவன் தந்த அபிஷேகத்தில் நிரம்புங்க. அந்த பிசாசோ நம்முடைய சொத்தை
திருடுகிறான். இந்த ஆவியானவரோ சொத்தை தருகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்தும். அது விசேஷமாக அவருடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். அல்லேலூயா. அது மத்தேயு 7:11 வாசிங்க. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, பிதானா யாரு? நம்ம பாஷையில அப்பா, பரலோகத்தில் இருக்கிற உங்க அப்பா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக, நன்மையானது தருவது அதிக நிச்சயம் அல்லவா? கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். நீங்க அப்பா பிதாவின் கூப்பிடத்தக்க புத்திர சுகரத்தின் ஆவியை நீங்க பெற்று கொண்டீங்கன்னா நீங்க வேண்டிக் கொள்ளும் பொழுதெல்லாம் நன்மையானதை தருவது அதிக. இந்த மாசம் வாக்குத்தத்தமே அதுதான். 2வது தடவை நமக்கு வந்துருச்சு. ஆண்டவர் உறுதிப்படுத்திட்டாரு. அவர்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க அவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால, அப்பா பிதாவின் கூப்பிடுகிற உரிமை உங்களுக்கு இருக்கிறதுனால, வேண்டிக் கொள்கிற உங்களுக்கு நன்மையானதை தருவது எத்தனை நிச்சயம்? அதிக நிச்சயம். உங்க கையை எவ்வளோ தூரம் நீட்டுறீங்களோ அவ்வளோ நிச்சயம், அவ்வளோ உண்மை. மெய்யாகவே கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதான் தேவனுடைய பிள்ளைகள் புத்திர சுகாரத்தின் ஆவி. அதுதான் நீங்க பிள்ளை ஆகும்படி அந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா பிதா நன்மையானதை தருவார். அது மத்தேயு 10:8 வாசிங்க. வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், குஷ்டரோகிலாம் சுத்தப்படுத்துங்க, மரித்தோரை எழுப்புங்கள், செத்து போனவங்களெல்லாம் உயிரோடு எழுப்புங்க, பிசாசுகளை துரத்துங்க, பிசாசெல்லாம் நீங்க துரத்துங்க, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமான உங்களுக்கு கொடுத்தேன், இலவசமாய் கொடுங்கள் அப்படின்னு என்னன்னா அதிகாரம் கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. The Father gives authority. பிசாசு மேல அதிகாரம், பேய் மேல அதிகாரம், வியாதியின் மேல அதிகாரம், உயிர் மேல அதிகாரம். பாருங்க, செத்தவனை எழுப்புங்கிறார். அல்லேலூயா. பாத்தீங்களா? நீங்க அப்பா பிதாவின் கூப்பிடத்தக்க புத்திர சுகாரத்தின் ஆவியை நீங்க பெற்றீங்கன்னா இத்தனை அதிகாரத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை நம்ம பூமியில பெறுவதற்கு தான் நீட்டு தேர்வு எழுதிட்டு இருக்கிறோம். அதில் ஃபெயிலாகி எப்படியோ போய் டாக்டர் படித்தா அது 5 வருஷம் படித்து வந்து நம்ம முதல் ஊசி போட்டோம், ஒருத்தர் செத்து போயிடுறான். இந்த டாக்டர் ராசியே சரியில்லைன்றாங்க. ஆனால் இங்கே இலவசமாக கிருபியும் ஆண்டு என்னென்ன அத்தாரிட்டி கொடுத்துருப்பார். வியாதியை சொஸ்தமாக்குங்க. நீ ஒரு டாக்டர். எவ்வளோ பெரிய கிருபை பார்த்தீங்களா? நீட்டு தேர்வு எழுத வேண்டாம், 5 வருஷம் போய் படிக்க வேண்டாம், முட்டி போட்டு ஆவியில் நிரம்பி நீ ஜெபம் பண்ணா நீ ஒரு டாக்டர். நீ வியாதியை பார்த்து ஊசி போட வேண்டாம், விட்டு போனால் போகுது. பாருங்க, MBBS 10 முறை படிச்சுட்டு வந்தால் கூட ஒரு பேய் அவர் துரத்த முடியுமா? ஊசி போட்டு, நல்ல ஒரு பெரிய ஊசி போட்டு பேய் துரத்த முடியுமா? துரத்த முடியாது. ஆனால் நீ நல்லா ஜெபம் பண்ணிட்டு வந்து விரலை நீட்டினா போதும், அலறி அடித்துட்டு ஓடும். இது எவ்வளோ பெரிய டாக்டர் பாருங்க. செத்து போனவனை உயிரோடு எழுப்ப முடியுமா? எந்த டாக்டராலும் உயிரோடு எழுப்ப முடியாது. ஆனால் இங்கே வேத வசனம் சொல்லுது, நீ அப்பா பிதாவின் கூப்பிடத்தக்க புத்திர சுகரத்தின் ஆவியை பெற்று அதில் நீ வளர்வாயானா செத்து போனவனை பார்த்து உயிரோடு எழுப்பலாம். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த. மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிற அதிகாரத்தை, எவ்வளோ பெரிய ஒரு டாக்டரேட் பட்டத்தை கர்த்தர் நமக்கு தராரு. நீட்டு தேர்வுக்காக லட்சமாக செலவு பண்ணுகிற நாம இந்த வேதத்தை வாசிக்க நேரத்தை செலவு பண்ண மாட்டேங்கிறோம். இது படிப்பு வேண்டாம், நீங்கள் டிகிரி வாங்க வேண்டாம், கட் ஆஃப் மார்க் வேண்டாம், என்னென்னமோ இருக்குது உலகத்தில், எதுவுமே வேண்டாம். முழங்கால் போட்டு வேதத்தை வாசித்து ஜெபித்து அந்த அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொண்டா நீ உலகத்தில் ஒரு டாக்டராக வாழலாம். அல்லேலூயா. டாக்டர் செய்யாததெல்லாம் நீ செய்யலாம். டாக்டருக்கே நீ சுகத்தை கொடுக்கலாம். அல்லேலூயா. நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இத்தனை பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறான். ஆனால் உலகத்தில் அந்த ஆசீர்வாதத்துக்காக நம்ம தேடுகிறது அளவுக்கு இதை நம்ம தேடுறதில்லை. அதான் நான் சொல்ல வரேன். அதுக்காக நம்ம முட்டி மோதிர பாருங்க, கூட்டமாக போய் அதை படித்து நம்ம ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், என்ன, அதான் இது நம்ம படிக்கிறது இல்லை.
அதையெல்லாம் கடந்து நமக்கு ஆண்டவர் இலவசமாய் நமக்குள்ளே மண்பாண்டங்களாய் நமக்குள்ளே தம்முடைய பொக்கிஷங்களை வைக்கிற இதற்கு நம்ம அந்த செலவு கொடுக்கும். இதோ ஒரு 150 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து பைபிள் வாங்க மாட்டேங்கிறோம். ஆனால் படிப்புக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான பணத்தை நம்ம செலவழிக்கிறோம். தப்பு இல்லாத உலகத்தில் வாழ்வதற்கு அது தேவை. ஆனால் அதை கடந்து உலகத்திற்கும் உன்னதத்திற்குமான ஒரு பெரிய டிகிரியை கட்ட நமக்கு தருகிறா. அதுதான் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுகாரியத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுங்க. அதிகாரம் தருகிறார். The Father gives authority. கடைசியா யோவான் 3:5 வாசிங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க. யோவான் 3:5. இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னு என்ன, மீண்டும் பிறக்கணும். யாருக்குள்ள பிறக்கணும்? முதல்ல நாம ஆதாமின் பிள்ளைகளாய் பாவ சந்ததியின் பிள்ளைகளாய் இருந்தோம். இப்ப நீங்க ஞான ஸ்நானம் பெறும் பொழுது நீங்க பாவத்துக்கு மரித்து நீதிக்கென்று நீங்க பிறக்கும் பொழுது இயேசுக்கு தன்னுடைய குழந்தையா பிறக்கிறீங்க. அல்லேலூயா. அப்ப இயேசு உங்களுக்கு என்ன ஆயிட்டாரு? தகப்பன். பிதா உங்களுக்கு அப்பா ஆயிட்டார். பாருங்க, இயேசு உங்களுக்கு சகோதரன் ஆயிட்டாரு. அல்லேலூயா. அப்போ அதை நீங்க பெற்றுக்கொள்கின்ற பிள்ளைகளாய் நீங்க மாறுகிறீங்க. அடுத்தது ஜலத்தினாலும் அடுத்த ஆவினாலும் நீங்க ஞான ஸ்நானம் பெறும் பொழுது பாருங்க, ஆண்டவர் நீங்க பிதாவின் பிள்ளைகளாய் நீங்க மாறினதுனால பிதா வாசம் பண்ணுகிற அந்த பரலோக ராஜ்யத்தில் வாசம் பண்ணுகிற அதிகாரத்தை நமக்கு தருகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். உலகத்தில் மாத்திரம் கிடையாது, உன்னதத்தில் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற பிதா வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பரலோக மேன்மையை இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தரணும்னா அப்பா பிதாவின்னு கூப்பிடத்தக்க அந்த புத்திர சுகாரியத்தின் ஆவியை நாம் பெற்றிருந்தோம் என்று சொன்னா அதை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. ஆனா இந்த அசுத்த ஆவியோ அவன் பயமுறுத்துகிறவனோ, நம்மை அடிமைப்படுத்துகிறவனோ, நம்முடைய திருடுகிறவனோ, நம்மை கொள்ளுகிறதோ, நம்மை அழிக்கிறதோ வருகிறான் என்று தவிர வேற ஒன்றுக்கு வரான். ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவரோ அப்பா பிதாவேன்னு கூப்பிடத்தக்க ஒரு புத்திர சுகாரியத்தின் ஆவியாய் அவர் நமக்குள்ள வாழ்ந்து அவன் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிற நல்ல ஆலோசகராய் அவர் உன்னை வழி நடத்த நம் தேவன் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். புரிதன்ற ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இந்த 2 ஆவிகளுக்கும் இந்த புரிஞ்சிருச்சுன்னு ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இந்த வசனம் எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு அவங்க எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். அப்படியே நம்ம எழுந்து நிற்போம். பாஸ்டர்மா ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. அடிமைத்தனத்தின் முகத்தின் ஆவி எல்லாம் முறிந்து போகணும் ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாம் நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாரும் ஒரு மனதாக எழுப்பி நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் தெளிந்த பலமும் அன்பும் நிறைந்த தெளிந்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அடிமைத்தன ஆவி நம்மை ஆளுகை செய்வதில்லை. பயத்தின் ஆவி நம்மை ஆளுகை செய்வதில்லை. என்றைக்கு நாம் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்று முதல் நமக்கு தெளிந்த அன்புள்ள ஆவி பலமுள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். தேங்க்யூ. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், முன்பே தூரமாக இருந்த நாங்கள் இப்பொழுது ஆண்டவரே புத்திரிய சுவிகாரத்தின் ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அப்பா. இது முன்னே தூரமாக இருந்த நாங்கள் இப்பொழுது உம்மிடத்தில் சமீபத்தில் வந்திருக்கிறோம். இயேசுவின் மூலமாக நாங்கள் உம்மிடத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. தேவ ஜனங்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் மாறி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்தை சுதந்திரித்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அது உம்முடைய வரியை பரியந்தும் எங்களை ஆளுகை செய்யட்டும்னு சொல்லுங்க. ஓ தேங்க்யூ ஜீ
ஜீசஸ் ஹல்லேலூயா. அவருடைய நுகம் லகுவாய் இருக்கும். ஓ, அவருடைய சுமை லகுவாய் இருக்கும். அவருடைய நுகம் மெதுவாய் இருக்கும். அவரிடத்திலே நம்ம அன்றாட கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலக நுகங்கள் நம்மால் தாங்க முடியும். எத்தனை கடன் பாருங்கள், உலகத்தில் ஒரு நாள் நம்ம ஓட்டுவது எவ்வளவு சிரமமா இருக்கு. எத்தனை காரியங்களை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆண்டவரே எனக்கு பலனை தாங்கன்னு சொல்லுங்க. ஓ, இந்த உலக பாரம் நம்மை அமிழ்த்துகிறது, ஆழ்த்துகிறது. இது தேவனை விட்டு சில நேரங்களில் தூர போக விட கிரியை செய்யுது, சோர்ந்து போக வைக்கிறது. இந்த நுகம் எனக்கு வேண்டாம்ப்பான்னு சொல்லுங்க. ஓ, இந்த நுகம் வேணாம், என்னை விட்டு எடுத்து போடுங்க. ஆனால் உம்முடைய நுகத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்ப்பா. உம்முடைய நுகத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உம்மிடத்தில் நான் கற்றுக்கொள்ளுகிறேன்ப்பா. நீர் சாந்தமும் மனத்தாழ்மையுமான தேவனையா. ஓ, உம்மிடத்தில் நான் கற்றுக்கொள்ளுகிறேன். அது மெதுவாக இருக்கும், உங்கள் நுகம் மெதுவாக இருக்கும், உங்களுடைய சுமை லகுவாக இருக்கும். அதை நான் ஏற்றுக்கிறேன்னு உங்களை அர்ப்பணிங்க. நம்மை நாமே அர்ப்பணிக்கும் பொழுது ஓ, தேவாவியானவர் நம்மை ஆளுகை செய்வார். எல்லாவற்றையும் கடந்து போக கர்த்தர் நமக்கு பலனை தருவார். ஓ, தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா. ஓ, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஏன் தேவனிடத்தில் அன்பு இல்லை? ஏன் பயம் நம்ம ஆண்டு கொள்கிறதுனா அன்பு இல்லை தேவனிடத்தில். ஓ, ஹாலில் ஆண்டவரே நான் அன்பா இருக்கப்பா சொல்லுங்க. எங்க லவ் முதல்ல நீங்க தான்ப்பா. எங்க ஃபர்ஸ்ட் லவ் ஏசப்பா நீங்க தான் எங்களுக்கு. ஓ, உங்களை நேசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நம்ம வாயை திறந்து பாடுறோம். ஓ, உண்மை நான் நேசிக்கிறேன், முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு உண்மை நான் நேசிக்கிறேன்னு சொல்றோம். ஆனா நம்ம இருதயமோ தேவனை விட்டு தூரமா இருக்கு. அதனால தான் பயம் நம்மை ஆண்டு கொள்ளுகிறது. வேத வசனம் சொல்லுகிறது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு தேவனிடத்தில் இருந்தால் பயம் வராது. பயத்தை எல்லாம் வெளியேற்றுகிற ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். ஓ ஜீசஸ், அவர் தெளிந்த புத்தியை தருகிற ஆவியானவர். ஓ ஹalleluya. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். ஹalleluya. thank you ஜீசஸ். இப்போ நாங்க உங்க பிள்ளைப்பா. ஓ, உங்க ஜன ஆண்டவரே நாங்க. ஓ, எங்களுக்கு இரக்கம் பாராட்டி இருக்கீங்க, கிருபை பாராட்டி இருக்கீங்க ராஜா. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். இனி எங்க வாழ்க்கையில் அடிமைத்தனம் இல்லை, பிசாசு எங்களை பயன்படுத்த போவது இல்லை. ஓ ஹalleluya. எங்க வாழ்க்கையில் இனி சாத்தான் சொல்றதுக்காக நாங்க கீழ்ப்படி போவது இல்லை. ஓ தேவாவியானவரே, நீர் எங்களை கைட் பண்ணுங்க, எங்களை வழி நடத்துங்க, எங்களுக்கு ஆலோசனை தாங்க. ஓ, சங்கீதம் 32:8 வாசிக்கிறோமே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்பா, நீங்க சொல்லியிருக்கீங்க, உங்க ஆலோசனைக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நன்றி அப்பா. உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். ஆண்டவரே ஜீசஸ், நன்றி. பிள்ளைகளுக்கு உரிமை உண்டு என்று பார்த்தோம் ஐயா. தேங்க்யூ. அந்த உரிமையை எங்களுக்கு தந்திருக்கீங்க ஆண்டவரே. எங்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம். எங்கள் வாழ்க்கையில நன்மைகளை மாத்திரம் செய்வீங்க. தீமை அல்ல, நன்மைக்கு ஏதுவாக அனைத்து காரியங்களும் நடக்கிறது என்று பார்க்குறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் இதுவரை செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படிப்பட்ட ஆண்டவரே, வல்லமைய அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்க, பிசாசுகளை துரத்தக்கூடிய அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்க, அதற்காய் நன்றி ஆண்டவரே. வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய வல்லமைகளை எங்களுக்கு தந்திருக்கீங்க, அதற்காய் நன்றி. ஏன்னா நாங்கள் உங்கள் பிள்ளைப்பா. உம்முடைய ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம், தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். உமோடு கூட வாசம் பண்ணுகிற இடத்தை எங்களுக்கு நீங்க தந்திருக்கீங்க. எவ்வளவு பெரிய பாக்கிய ராஜா. உமோடு கூட நாங்கள் இருக்க ஆண்டவரே எங்களுக்கு அனுக்கிரகம் செய்திருக்கீங்க. அதற்காக எமக்கு கோடி நன்றி செலுத்துறோம். இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச நாள் தான் ஆண்டவர். 70 ஆண்டு காலங்கள், பலத்தின் மிகுதியால் 80 ஆண்டு காலங்கள், அவ்வளவுதான்ப்பா. நாங்கள் உலகத்துக்காகவே நாங்கள் வாழ்ந்து மறித்து விடாதபடிக்கு தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூலோகத்தில் கட்டத்தக்க பலனை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை ஊற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஓ ஜீசஸ், நன்றி செலுத்துறோம் அப்பா. எங்களுக்காகவே வாழ்ந்து சுயநல வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து விடாதபடி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய பலனை எங்களுக்கு கர்த்தனை கட்டளிடுவீராக. உமக்கென்று ஆண்டவரே நாங்கள் ஆயத்தமாக அநேகரை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்தல வேண்டுமாய் ஜெபிக்கிறாங்க தாவே. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமா இந்த நாளில் கூட ஆண்டவரே செவிலியர் தினத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். உலக செவிலியர் தினத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம்.
செலுத்துறோம் அப்பா. தகப்பனே, பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உலகத்தில் யாரெல்லாம் அந்த வேலை செய்கிறார்களோ அவர்களை கர்த்தர் நீர் ஆண்டவரை நினைவு கூற வேண்டுமாய் ஜெபிக்கிறாங்க கர்த்தாவே. இதோ ஆண்டவரே, மருத்துவ வச்சுகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். தேவனுக்கு பயந்த பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம். பூவால் சிப்போராலை கர்த்தர் நீர் பிளஸ் பண்ணீங்க. அவங்க தேவனுக்கு பயந்ததன் நிமித்தமாக அவர்களுக்கு நீங்க நன்மை செய்தீங்க. அவர்கள் குடும்பங்களை ஆண்டவரே செழிக்க பண்ணீங்கன்னு பார்த்தோம். ஆண்டவரே, அந்த குடும்பங்களை தழைக்க செய்தீங்கன்னு நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அவ்விதமாக ஆண்டவரே, உலகத்தில் ஆண்டவரே வேலை செய்கிற மருத்துவ வச்சுலாம் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் பிளஸ் பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறாங்க கர்த்தாவே. ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களில் நன்மைகளை காண உதவி செய்வீராக. அதே போல மதர்ஸ் டே ஆண்டவரே, அம்மாக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தாய்மார்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா உம்மை ஸ்தோத்திரம். எத்தனையோ தியாகம் செய்து குடும்பத்துக்காக இரவு பகல் என்று பாராமல் அநேக காரியங்களை சுமந்து வருகிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைவு கூறுவீராக. தேங்க்யூ, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவருடைய மன விருப்பங்களை கர்த்தர் நீர் நிறைவேற்றுவீராக. கணவனை குறித்து, பிள்ளைகளை குறித்து, மருமக்களை குறித்து, மக்களை குறித்து, பேர பிள்ளைகளை குறித்து என்னெல்லாம் நினைக்கிறார்களோ அதையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவீராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் ஆலோசிக்கிற எல்லா ஆலோசனையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறாங்க கர்த்தாவே. தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று சொன்னீரே அப்பா. அது போல கர்த்தா உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் தேற்றி ஆற்றி அரவணைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல நல்ல திட்டங்களை தாங்க. குடும்பத்தை நடத்தக்கூடிய நல்ல ஆலோசனைகளை பிள்ளைகளுக்கு தாய்மார்க்கு கர்த்தர் நீர் கட்டளிடுவீராக. அவருடைய ஏக்கங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் நிறைவேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறாங்க கர்த்தாவே. தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய கருத்தில் வருகிறோம் ஐயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் ஆலயத்தை தேடி வந்திருக்காங்க. என்னென்ன தேவையோடு உம்முடைய சமூகத்திலே வந்தார்களோ அந்த தேவையை எல்லாம் கர்த்தர் நீர் சந்தித்து சமாதானத்தோடு அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். வியாதி பலவீனத்தோடு வந்த பிள்ளைகளுக்கு அதிலிருந்து ஒரு பூரண விடுதலை தருவீராக. உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், நீ சமாதானத்தோடு போ என்று சொன்னீரே. அந்த வார்த்தையின்படி வியாதி எல்லாம் நீங்கி சமாதானத்தோடு கடந்து செல்ல உதவி செய்வீராக. உச்சன் தலைமுதல் உள்ளம் கால் வரை இயேசுவின் ரத்தம் பாய்ந்து செல்லட்டும். எல்லா பலவீனங்கள் மாறட்டும். எல்லா நுகங்கள் முறிக்கப்படட்டும். தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய வல்லமை பாய்ந்து வருவதாக. நீ தொட்டு சுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீ பார்த்தால் அற்புதம் ஆண்டவரே. நீங்க தொட்ட அற்புதம் ஆண்டவரே. நீங்க பேசின உங்க வார்த்தையிலே அற்புதம் ராஜா. உம்முடைய பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் ஆண்டவரே அவங்க வாஞ்சிக்கிறாங்களோ அந்த ஆண்டவரே அதையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். அற்புதமான காரியங்களை அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவீராக. தொடர்ந்து உம்முடைய ஆண்டவர் கரத்தில் தருகிறோம். யாரெல்லாம் பலவீனத்தோடு வியாதியோடு ஆலயத்துக்கு வர முடியவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம் அப்பா. அவருடைய படுக்கையை கர்த்தர் நீர் மாற்றுவீராக. எல்லா அந்தகார கட்டுகள் அவரை விடுவிப்பீராக. இயேசுவின் ரத்தம் அவருடைய படுக்கைக்கு ஆண்டவரை அறைக்கு செல்லட்டும். இப்பொழுது அவர்கள் பரிபூர்ண சுகம் அடைவார்களாக. இயேசுவின் நாமத்தில் அவர்கள் எழும்பி நடக்கட்டும் அப்பா. ஆலயத்துக்கு வந்து நன்றி சொல்லட்டும் ஆண்டவர். அற்புதமான காரியங்களை கர்த்தர் நீர் செய்தல்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். வருகிற வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். அலைச்சல் இல்லாத வருமானத்தை கர்த்தர் நீர் தருவீராக. போக்கிலும் வரத்திலும் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அதிக உஷ்ணமோ மழையோ பிள்ளைகளை பாதிக்காதபடி இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்வீராக. எல்லா ஆக்சிடென்ட் ஆவிகளுக்கும் திடீர் மரணங்களுக்கும் கர்த்தர் பிள்ளைகளை தப்பு வைப்பீராக. விசேஷமாய் தொடர்ந்து ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட் தந்திருக்கீங்க. சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட் தந்திருக்கீங்கப்பா. தொடர்ந்து அவர்கள் கல்வி கற்க உதவி செய்யும். வழி வாசல்களை கர்த்தர் நீர் திறந்தருளும். தேவையில எல்லாம் கர்த்தர் நீர் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.